Assalamu alaikum, வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரெனோசா. என்னடா புக் ஷாப்புக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிஜிசி டாக் ஷாப் யூடியூப் சேனல் உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினூடாக, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகளில் உள்ள லைப்ரரிக்கு கிட்டத்தட்ட 161 புத்தகங்கள் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த புத்தகத்தை வழங்குறதுக்காக ஒரு சிலர் நமக்கு ஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இப்போது உன்னால் முடியும் திட்டத்தின் கீழாக நாங்கள் 7வது பாடசாலையாக தெரிவு செஞ்சு ஒரு பாடசாலைக்கு புத்தகத்தை கொடுக்க போகிறோம். அந்த புத்தகங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பூபாலசிங்கம் புக் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்தே இந்த ப்ரொஜெக்ட் கிட்டத்தட்ட கடந்த வருஷம் 9ஆம் மாதம் துவங்கப்பட்டது. அதில் அந்த 9ஆம் மாதத்துலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமும் ஆகிருக்கு. இந்த ஜூன் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த 7-8 மாத காலப்பகுதியிலையும் குட்டி ஐயா அவர்கள் சுவிட்சர்லாந்துலேருந்து ஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சவுதி அரேபியாவிலேருந்து ரமீஸ் ஃபௌசி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அண்மையில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாதன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐயா சிங்கப்பூர்லேருந்து எங்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. சவுதி அரேபியாவில் இருந்து இன்னும் சில பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. துவான் கைஸ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஆஸ்திரேலியாவில்னு சொல்லிட்டு ரமீஸ் ஃபௌசி அவர்களுடைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து எங்களோட கை கொடுத்து நடந்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு மனுஷனை படிக்க வச்சோம் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஸோ நானும் இங்கே புத்தகங்களை கண்ட மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மாணவர்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, மாணவர்களினுடைய அறிவுத்திறனை தூண்டுற மாதிரி, வாசிப்பு திறனை தூண்டுற மாதிரி தான் புத்தகங்களை ஒன்றொன்னா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். ஸோ இந்த தடவை 7வது பாடசாலை இன்ஷா அல்லாஹ் நல்ல புத்தகங்களை தெரிவு செய்ய போகிறோம். வாங்க செலக்ட் பண்ணலாம். சிஜிசி டாக் ஷாப்போட உன்னால் முடியும் இந்த ப்ரொஜெக்ட் இப்போது 7வது கட்டமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நாங்கள் 161 புத்தகம் விதமாக கொடுத்துருக்கோம். பட் இந்த 7வது ஸ்கூல் ரம்புக்கணையில் உள்ள தாருல் உலும் பாடசாலை தான். இந்த பாடசாலைக்கு நாங்கள் புத்தகம் கொடுக்குறதோட இதுவரை 1000 புத்தகங்களை தாண்டியிருக்கோம். ஸோ 1000 புத்தகங்களை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகளுக்கு கொடுத்ததன் மூலமாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திட்டத்தில் நீங்களும் எங்களோட கை கோர்த்துக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யுஆஃபி நிஅமஹ் வ யுகாஃபி மஸீதா வஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரஹ்மான் யா அல்லாஹ். கௌரவ அதிபர் அவர்களே, இன்றைய உன்னால் முடியும் என்ற நிகழ்ச்சியை யூடியூபர் சகோதரி ரினோசா அவர்கள் நடாத்தி வருகின்றார்கள். இன்று எமது பாடசாலையை 7வது பாடசாலையாக தேர்ந்தெடுத்து அந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு மாணவன் அம்ஹரை கிராத்தோதி ஆரம்பிக்குமாறு அன்பாய் அழைக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم. அடுத்து வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எமது பாடசாலையின் கௌரவ அதிபர் அத்தாவுர் ரஹ்மான் ஜஹரி அவர்களை அன்பாக அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மாபாத். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா வ கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாக பாடசாலையின் பிரதி அதிபர் உட்பட ஆசிரியர்களே, இந்த விழாவின் பிரதம அதிதியான டாக்ஷாப் வீடியோ
யூடியூப் வலைத்தளத்தின் உரிமையாளருமான திருமதி சிரேஷ்ட ஊடகவியலாளர் திருமதி டினோசா அவர்களே, ஏனைய அன்புக்குரிய மாணவமணிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலாவின் அருளை மாசியம் வேண்டியவனாக, குறிப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வழங்கிய சாலிஹின் சிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலாவின் அருளை மாசியம் வேண்டியவனாக. கண்டது கற்க பண்டிதர் ஆவீர் என்பது ஒரு முதுமொழி. நாங்கள் எங்கு எதையெல்லாம் தேடி கற்க முடியுமோ அதையெல்லாம் கற்க வேண்டும் என்பது இஸ்லாம் விரும்புகின்ற மிக பிரதானமான ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாகும். இதை சொல்வதற்குத்தான் குர்ஆன் இக்ரா, கற்பீராக, வாசிப்பீராக, ஆய்வு செய்வீராக என்கின்ற கருத்தினை உடைய அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வசனமாக இறக்கி வைத்தான் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இது ஒரு சாதாரண முஸ்லிமை பொறுத்தவரையிலும் விளங்குகின்ற ஒரு அம்சமாகும். அன்புக்குரிய மாணவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா ஓதுவீராக, தலபுல் இல்மி ஃபரீலத்துன், அறிவை தேடுவது கடமை என்று சொல்லி 2 நூற்றாண்டுகள் செல்வதற்கு முன் கிரேக்க மற்றும் இந்த உலகத்தின் அனைத்து அறிவு கருங்கூலங்களையும் முஸ்லீம் ஸ்பெயினிலும் பாரசீகத்திலும் முஸ்லீம்கள் கொண்டு வந்து சேர்த்து உலகத்திலே இருக்கின்ற மிக பிரதான பல்கலைக்கழகம் உட்பட வாசியசாலைகளை உருவாக்கி இந்த உலகத்திற்கு வழங்கிய உன்னத ஒரு சமூகம்தான் இந்த முஸ்லீம் சமூகம் அல்லது முஸ்லீம் உலகம். இதை இளவரசர் சார்ல்ஸ், இப்பொழுது இருக்கின்ற பிரித்தானியாவின் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவிலே இப்படி சொன்னார்: ஐரோப்பியாவின் கல்வி மலர்ச்சிக்கு வித்திட்டவர்கள், வடிகோடியவர்கள் முஸ்லீம்கள். எனவே நாங்கள் முஸ்லீம் உலகுக்கு ஐரோப்பிய உலகு கடமைப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு உண்மையான கருத்தை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் மாமன்னர் சார்ல்ஸ் அவர்கள். எனவே ஒரு உயர்ந்த கல்வி பாரம்பரியத்தையும் இந்த உலகிற்கு உயர்ந்த கல்வி கருவூலங்களையும் வழங்கி இந்த உலகத்தை வாழ்வதற்கு, வளமாய் வாழ்வதற்கான ஒரு சிறப்பான அடித்தளத்தை இட்ட ஒரு சமூகம் நாங்கள். எப்பொழுதெல்லாம் நாங்கள் கல்வியோடும் அறிவோடும் ஆராய்ச்சியோடும் இருந்தோமோ அன்றெல்லாம் நாங்கள் இந்த உலகத்தை ஆண்டவர்களாக இருந்தோம். ஏறக்குறைய இன்றைக்கு 120 வருடங்களுக்கு முன் இந்த உலகத்தின் ஆட்சியாளர்கள் முஸ்லீம் உலகம். உஸ்மானிய சாம்ராஜ்யம் வரைக்கும் நாங்கள் தான் இந்த உலகத்தின் ஆட்சியை கையிலே வைத்துக்கொண்டு உலகத்தின் ஆட்சி போக்கை தீர்மானிக்கின்ற ஒருவராக நாங்கள் இருந்தோம். எப்பொழுது நாங்கள் ஆய்வு, ஆராய்ச்சி, வாசிப்பு, படித்தல், கற்றல் என்கின்ற இந்த பணியை நிறுத்தி நுகர்வு சமூகமாக நாங்கள் மாறினோமோ, அவர்கள் கண்டுபிடிக்கின்ற கண்டுபிடிப்புகளை விற்று வியாபாரிகளாக நாங்கள் மாறிய பொழுது நாங்கள் இன்று ஒரு அடிமை சமூகமாக மாறியிருக்கின்றோம். வெறுமனே நுகர்வு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த பழைய இடத்திற்கு வர வேண்டுமென்றால் உலகத்திலே நவீன உலகு கேட்கின்ற அறிவு பாரம்பரியங்களை நாங்கள் தேடி செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் சரணடைய வேண்டும். அந்த வகையிலே அதன் ஒரு அம்சமான வாசிப்பை தூண்டுகின்ற, வாசியசாலைகளை விருத்தி செய்கின்ற ஒரு மகத்தான பணியை யூடியூபை நடத்துகின்ற திருமதி டினோசா அவர்கள் செய்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முறை சாலின் சார் பேசி இப்படி ஒரு விஷயத்தை செய்யமான்னு கேட்டப்போ, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், நான் எப்பொழுதுமே வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவன், வாசியசாலை மிக சிறப்பாக இயங்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் நான். அது மாத்திரமல்லாது கல்வியோடு நவீன தொழில்நுட்ப சாதனங்களை சேர்த்து கற்றலை சிறப்பாக செய்வதற்கான கற்றல் சாதனங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதை விரும்புகின்ற ஒருவன் நான். இந்த வகையிலே அவர்கள் கடந்த 3ஆம் தேதி இந்த பணியை செய்வதற்கு தயாரானாலும் கூட பல்வேறு காரணங்களால் பின் சென்று பாடசாலை விடுமுறை, மழை, அடுத்தது எனது தந்தையின் மரணம், அதைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்வை செய்யலாமா என்று யோசித்தால் அன்றும் சிறு தடங்கள். எனவே எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா செய்வோம் என்று யோசித்ததுனால தான்
இன்றைய நாளை நான் தேர்ந்தெடுத்தேன். எனவே எங்களது ஷெட்யூல் மாற அவற்றையெல்லாம் ஒத்துக்கொண்டு இப்படியாக நாங்கள் செய்து முடிப்போம் என்று தீர்மானித்த சகோதரி இனோசா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலாக்கள் அப்படி இல்லையே, எங்களை மதிச்சிடல மாற்றிக்கிறாங்க, இந்த தேவையில்லைன்னு ஒரே இடத்துல கேன்சல் பண்ணி போட்டுவாங்க. அப்படி இல்லாமல் எனது ஷெட்யூலுக்கு ஏற்ப நானும் மாறி அந்த முயற்சி எப்படியாவது செய்வோம் சார் என்று முடிவெடுத்து செய்து முதலாவது நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். 7வது பாடசாலை எனது பாடசாலையை தேர்வு செய்துவிட்டு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இது ஒரு மகத்தான பணி. இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் தாலாவின் அருள் கிடைக்க வேண்டும். உங்களது அதிகமான நிகழ்ச்சிகளை கேட்கின்றவன் மாத்திரமல்லாமல் தகவல்களை அறிவதற்காக உங்களது யூடியூபோடு சம்பந்தப்பட்ட உங்களது ரஷ்யன் என்ற வகையிலும் நான் உங்களை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களை இந்த ஊடக பணியும் சிறப்பாக அமைய வேண்டும். முஸ்லீம் சமூகம் மிக பெரும் ஊடகவியலாளர்களை வேண்டியிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் ஊடகத்துறையில் ஈடுபடுவது குறைவு. அந்த வகையில் நீங்கள் தைரியமாக மிகச்சிறப்பாக ஊடகப் பணியை செய்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது பாடசாலை சார்பாக, பாடசாலை நிர்வாகம் சார்பாக, பிள்ளைகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்ற அதே வேளையிலே உங்களது வாழ்வு மிக சிறப்பாக அமைய வேண்டும். இந்த பணியை நீங்கள் பல்லாண்டு காலம் செய்ய வேண்டும். இந்த சமூகம் உங்களால் பிரயோசனமடைய வேண்டும் என்று வேண்டி நான் மிக நீண்ட நேரம் சம்மதமாக நீண்ட நேரம் நான் கதைக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை விட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாம் வாஹர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அறிவை தேடுவதன் முக்கியம், வாசித்தல், கற்றல் போன்றவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்து விளக்கிய அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு சகோதரி ஃபினோசா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் உலூம் முஸ்லீம் மகாவித்யாலயத்துக்கு நாங்கள் சிஜிசி டாக் ஷாப் ஊடக குழுமம், நாங்கள் என்னுடைய பேர் ரினோசா, ஃபாத்திமா ரினோசா. அவருடைய பேர் என்னுடைய உடன்பிறவாத சகோதரர் அரவிந்தன் அவர்கள் எங்களுடைய ஒளிப்பதிவாளராகவும் எடிட்டராகவும் இருக்காங்க. நான் ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவேன், ஏன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். முதற்கண் என்னுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், எத்தனாம் ஆண்டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? கிரேட் 10 நீங்களாம்? கிரேட் 10 11 இருக்கீங்க. இதில் 9 and 10 அடுத்த வருஷம் O level. அப்போ எப்படி வேகமாக படிச்சுட்டு போகணும், இங்கே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போனால் என்ன ஆகிறது? ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. பாடசாலையினுடைய அதிபர் அஷேக் அத்தாவுர் ரஹ்மான் அவர்கள், பிரதி அதிபர் அஷேக் MM காமில் அவர்கள், உதவி அதிபர் MFM ஃபாயிஸ் அவர்கள், உங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் எனக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதற்கண் ஒரு காரணியாக இருந்தவர் சிரேஷ்ட வானிலை அதிகாரி. நாங்கள் ஆசையாக அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், சார்ன்னு சொல்லுவோம். எப்போவுமே புன்னகைத்த முகமோடு இருக்கக்கூடிய சாலிஹின் சார் அவர்கள் தான். அவருடைய மனைவி இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. இப்போ நான் அனுராதபுரம் இருக்கிறது கொழும்புல, எனக்கு இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தமே இல்லை. நான் நினைக்கவே இல்லை இந்த ஸ்கூலுக்கு இந்த புத்தகங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எதர்ச்சியாக பேசின வாக்கில் தான் சொன்னார், ரினோசா ஒய்ஃப் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்கன்னு. அப்போ கொடுத்துடலாமே சார், உங்களுடைய ஒய்ஃப் படித்தாங்க அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி மாணவர்கள், இந்த ஊரில் யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி போனவங்க சாலிஹின் சார் அவர்களுடைய பாரியார் அவர்கள் தான். அப்போ அதனால் அது எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு நன்றி கடமை இருந்துச்சு சார் அவங்களுக்கு. அதன் முகமாக அந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இதுதான் டாபிக். சரி, இவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நாங்கள் ஒரு ஊடகம் UTV அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணோம். 7 வருஷம் ஒர்க் பண்ணோம். கொரோனாக்கு அப்புறம் சேனல் மூடிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் இருக்கல, என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தோம். நாங்களாம் சொந்தமாக இன்னொருத்தருக்கு கீழே ஒர்க் பண்ணுறதை விட நாமளாக சொந்தமாக ஏதாச்சும் உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் கொரோனா காலகட்டத்தில் நாங்களே ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸு, கரண்ட் அஃபேர்ஸு எல்லாத்தையும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பேசிகிட்டு இருந்த வாக்கில் எங்களுடைய சேனல் அப்பாகிச்சு. அண்ட் அதில் நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம். சரி, ஏர்ன் பண்ணுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், என்னத்தை கண்டோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், 4 பேருக்கு நல்லது செய்யணும்ல அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. எப்போ தோணுச்சுன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் தோணுச்சு. நான் நல்லா ரீட் பண்ணுவேங்க. ஏன்னா எனக்கு ஒர்க் இல்லாத போன டைமில் ஒரு 4 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் இல்லை, ஒர்க் டென்ஷன் வேறு, கையில் காசு இல்லை, வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி நல்லா ரீட் பண்ணலாம். எனக்கு காலையில் ஒர்க் இல்லை, அப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அந்த டேயை கழிக்கிறதுக்காகனா
பப்ளிக் லைப்ரரிக்கு கிளம்புல போய் 50 ரூபா கட்டி நம்ம மெம்பர் ஆகலாம். சில பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், வாசிப்பு பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, வாசிப்பு ஏன் பிடிக்காதுன்னா, நீங்கள் சரியான ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிட்டிங்க அப்படின்னா, வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தனியான உலகம். அந்த உலகத்தில் நீங்கள் மூழ்கி போனீங்கன்னா உங்களையும் வாசிப்பையும் பிரிக்கவே முடியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மனிதனுடைய சிந்தனை வளருது எங்கன்னா வாசிக்கிறதுல மாத்திரம்தான். பக்கத்தில் உள்ள பிள்ளையோட நம்ம பேசுகிறேன்னா என்ன பேசுவோம்? சாட்டர்டே சண்டே ஸ்கூல் இல்லை, திங்கக்கிழமை வரோம் ஸ்கூலுக்கு, என்ன பேச போகிறோம்? அந்த நாடகம் பார்த்தியாடி, இந்த நாடகம் பார்த்தியா, பிக் பாஸ் பார்த்தியா, இல்லாட்டி அந்த படம் பார்த்தியான்னு தான் நம்ம பேசுவோம். நீ அந்த புக்கு படிச்சியா, நீ இந்த புக்கு படிச்சியா, இது ரீட் பண்ணியா, இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு யாராச்சும் பேசுகிறோமா? நம்ம பேச மாட்டோம் தானே. யாராச்சும் சாட்டர்டே சண்டே லீவு கொடுத்து மண்டே வந்து ஸ்கூலுக்கு வந்தால் மேக்ஸிமம் என்ன பேசுவீங்க? டிவி சீரியல் பற்றி பேசுவீங்க, வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வந்து போனதை பற்றி பேசுவீங்க, வீட்டில் என்னென்ன பலாய் கதைக்கிறாங்கன்றதை பேசுவீங்க. இல்லைன்னா நீங்கள் வேற கருப்பாக இருக்கீங்க, அவன் வேற வெள்ளையாக இருக்கான், என்னத்தை தான் முகத்துக்கு க்ரீமை பூசினாலும் வெள்ளையாக மாட்டோமே அப்படிங்கிற பிரச்சனை சில பேருக்கு. சில பேருக்கு பாரு மூஞ்சிலெல்லாம் பரு வந்திருக்கு, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த பிரச்சனை. அப்போ இங்கே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல காலடி எடுத்து வைத்தால் உங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமாகவே நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் நினச்சிட்டு இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் அடுத்த ஜெனரேஷன் இந்த நாட்டினுடைய நல்ல பிரஜைகளாக நீங்கள் வளரணும். இன்னைக்கு வந்து அப்துல் கலாமோ பில்கேட்ஸோ வந்து வாழ்க்கையில் அந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து கனவு காணலை, நீ பில்கேட்ஸாக வரணும், இவர் அப்துல் கலாமாக வரணும், ராக்கெட் சயின்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க கனவு கண்டாங்க. அப்துல் கலாம் கனவு கண்டாரு, பில்கேட்ஸ் கனவு கண்டாரு, ஜெக்மா கனவு கண்டாரு, நெல்சன் மண்டேலா கனவு கண்டாரு, ஆப்ரஹாம் லிங்கன் கனவு கண்டாரு, முசோலினி, எல்லாமே எங்கே இருக்கு. இவன் சர்வாதிகாரிகளும் இருக்காங்க, ஹிட்லரு, முசோலினி, இடியாமின், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க போனாலும் இன்னைக்கு வந்து புகழ் நிலைச்சு நிற்கிது இல்லை. அவன் கெட்டவனா நல்லவனான்னு பேசுகிறோம்ல. இடியாமினை கண்டதில்லையே, முசோலினியை கண்டதில்லையே, சேகுவேராவை கண்டதில்லையே, யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு பேசுகிறோமா இல்லையா? ஏன் பேசுகிறோம், ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து கேப்சர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் எல்லாம் வந்து பின்னாடியே உட்காந்துட்டு இருந்தீங்க இல்லையா, கேர்ள்ஸ் உட்காந்துட்டு இருந்தீங்க பின்னாடி, அந்த கர்ச்சீஃப் வச்சுட்டு இருக்கிற பாய் நீங்களும் தான் பின்னாடி போய் உட்காந்துருந்தீங்க. உங்களுக்கு தெரியல என்னதான் வர்றாங்க, என்னதான் பேச போகிறாங்க, என்னதான் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாமே. மென்டலி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. அந்த சேர்லேருந்து ஒரு 2 சேர் முன்னாடி வரத்துக்கே மூஞ்ச பார்க்குறீங்க, ஒருத்தர் முகத்தை பார்க்குறீங்க. அப்போ வாழ்க்கையில் முன்னாடி வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ யோசிப்பீங்க? 2 சேரு, 1 மீட்டர் கூட வந்து டிஸ்டன்ஸ் இல்லை இல்லையா, ஒரு யார் கூட டிஸ்டன்ஸ் இல்லை இல்லையா, அதுக்கு வர்றதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க. போமா வேணாமா, அந்த சேரில் உட்காந்து பிரின்சிபல் ஏசுவாரா திட்டுவாரா, இல்லை டீச்சர் திட்டுவாங்களா இல்லையா, 1008 யோசனை உங்களுக்கு. அப்படி இருக்கவே கூடாது. பெண்கள் வந்து இந்த பாடசாலையில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன புத்தகம், என்னத்தை தான் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எங்களுடைய சிஜிசி டாக் ஷாப், கான்ஃபிடென்ட் குரூப் ஆஃப் சிலோன் அப்படிங்கிற சிஜிசி டாக் ஷாப் மூலமாக நான் சொன்னேன் இல்லையா, சம்பாரிச்சுட்டே இருக்கோமே, நாம மட்டும் சாப்பிட்ருக்கோமே, அடுத்தவனுக்கு நம்ம எதுவும் பண்ணலையேன்னு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் நல்லா ரீட் பண்ணுவேன், என்ன மாதிரி அடுத்தவங்களும் ரீட் பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இருந்து லைஃபே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஆத்திரத்தில் இருந்துட்டுருக்கிற டைமில் நான் ஒரு புத்தகம் வாசித்தேங்க. அந்த புத்தகம் வாசித்ததுக்கு அப்புறமா நான் வந்து அப்பா இதெல்லாம் என்ன வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. அவன் அடுத்தவன் நம்மளை நம்பிக்கை வைக்கணுமா, நீ டாக்டராக வருவ, நீ இன்ஜினியராக வருவ, நீ வந்து பைலட்டாக வருவ, நீ டீச்சராக வருவேன்னு அவங்க இவங்களோட நம்பிக்கைக்காக நாங்கள் ஓடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நம்ம மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்கணும், நாம் நம்ம மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்கணும். இங்கே உள்ள கேர்ள்ஸ் வந்திருக்கீங்க, பாய்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த பீரியட் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, ஓடுற பாம்பை விரட்டி பிடிக்கிற வயசு இந்த வயசு. சிரிச்சுட்டே இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ கூட என்ன மூஞ்ச பார்த்துட்டு எங்கே யோசனையில் அம்மா பாலைக்கு என்ன சமைச்சாங்களோ தெரியல, சிக்கன் கறியா மட்டனா இல்லாட்டி சம்பளம் சோறாக்கி வச்சுருக்காங்களா, ஐயோ எனக்கு சாப்பிட முடியாதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், இந்த காலம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது, இந்த பீரியட் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது. இந்த ஃபர்தா போட்டு இந்த அழகான காலங்கள் இந்த பாடசாலையில் கழிக்கிற ஒவ்வொரு நொடிகளும் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது, மாணவர்களுக்கு வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம நாட்டில்
ஓ லெவல் வரைக்கும் கேர்ள்ஸும் பாய்ஸும் ஈக்குவலாக வருவாங்க, அப்படியே வருவாங்க. ஓ லெவலில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மேல் ஸ்டூடெண்ட்ஸ் 50, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 50 இருப்பாங்க. ஏ லெவலுக்கு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர். கேர்ள்ஸ் எப்பயும் முன்னாடி தான் இருப்பாங்க, நான் பொய் சொல்லக்கூடாது. அந்த பாய்ஸில் மிச்சம் பேர்லாம் எங்கே போனாங்க கேட்டிருக்கீங்களா? ஆல் பாய்ஸ் யாருக்கிட்ட சரி மீட் பண்ணி கேட்டிருக்கீங்களா? 2005ஆம் ஆண்டு ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், 2008ஆம் ஆண்டு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பேர் யூனிவர்சிட்டியில் படித்து இன்னைக்கு லெக்சரராக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில் வந்து படித்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க, டீச்சர்ஸாக பிரின்சிபலாக இருப்பாங்க. மிச்சம் பேர்லாம் எங்கே போனாங்க? எங்கேயாச்சும் இருப்பாங்க, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கூலி தொழில் செஞ்சுட்டு உமி அடிச்சுக்கிட்டு விவசாயம் நான் வந்து இங்கே பிழைன்னு சொல்ல வரல, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அன்றாடம் ஒரு வயிறு சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க. எத்தனை பேர் இங்கே எல்லாமே நம்ம பில்கேட்ஸ் குழந்தைங்களா இங்கே படிக்க வராங்க? அம்பானி பிள்ளைலாம் நீங்கள்லாம் அம்பானி வீட்டில் உள்ள பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. 7 தலைமுறைக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது நமக்கு. ஏன் உங்களை இன்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரௌசர் போட்டு உங்களுக்கு டெய்லி ட்ரெஸ்ஸை கழுவி போட்டு நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, ஸ்கூலுக்கு போனீங்களா, புத்தகத்தை திறந்தீங்களா இல்லையான்னு உங்களை பார்க்காம உங்களில் உள்ள நம்பிக்கையினால நீங்கள் போன உடனே வந்து உங்களுக்கு சோத்தாக்கி பிங்கானில் போட்டு ஊட்டி விடுற அம்மா மாதிரி இருக்காங்க. தம்பி நீ சாப்பிட்டுக்கப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தூங்கிக்கிற அம்மா மாதிரி இருக்காங்க. காலையில் ஓ லெவல், இப்போ 10ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க, அடுத்த வருஷம் ஓ லெவல், நீங்கள் இப்போவே தயாராக இருப்பீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு எல்லாமே. காலையில் எழுப்பி படிப்பீங்க. எத்தனை பேர் சுபோ தொழுறீங்களா? யாராச்சும் இன்னைக்கு சுபோ ப்ரே பண்ணவங்க வந்து கையோசுத்துங்க. பொய் சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லாதீங்க, நான் தப்பாக எடுக்க மாட்டேன். யார் இன்னைக்கு சுபோ ப்ரே பண்ணீங்க? யார் இன்னைக்கு சுபோ ப்ரே பண்ணல? நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், சொல்லுங்களேன். ப்ரே பண்ணல, நான் வந்து தொழலைங்க. எனக்கு நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் தொழவே இல்லை, என்னை மன்னிச்சிக்கங்க. நான் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேலே இறைவன் இருக்கான் இல்லையா. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ப்ரேயர் டைம் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னதான் பிஸியாக இருந்தாலும் நீங்கள் இறைவனோட கொஞ்சம் பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் இப்போ அந்த பையன் இருக்கான், மூஞ்சிலலாம் பிம்பிள் வந்து பார்க்கும்போது என்னடா எல்லாமே அழகாக இருக்கீங்க, நான் மட்டும் இப்படி அசிங்கமாக இருக்கேனே, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கப்பான்னு ஒரு பையன் சொல்லுவான். ஒரு கேர்ள் சொல்லும், எல்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் மட்டும் கருப்பாக இருக்கேனே அப்படின்னு வந்து ஒரு பிள்ளை சொல்லும். இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே. நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே எல்லாருமே ஸ்கூலில் ஏன் வெள்ளை யூனிஃபார்ம் போட சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அதாவது ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட சொல்கிறாங்க தெரியுமா? எல்லாமே ஈக்குவல் தான். இங்கே பில்கேட்ஸ் பிள்ளையும் வருவான், அம்பானி பிள்ளையும் வருவான், அதானி பிள்ளையும் வருவான், பணக்காரன் வருவான், ஏழை வருவான். ஆனால் ஸ்கூல் அப்படின்ட்டு நம்ம காலடி எடுத்து வச்சோம் அப்படின்னா நீ பில்கேட்ஸாகவும் இருக்கக்கூடாது, நான் அம்பானியாகவும் இருக்கக்கூடாது, யாராகவும் இருக்கக்கூடாது. எல்லாமே சகஜமாக இருக்கணும், ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், சமனாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாதிக்குள்ளே நம்ம இருக்கணும், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இனத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். இந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் போக்கிட்டு இது பண்ணணும். என்னடா நிறைய பேசுகிறாங்கன்னு நினைப்பீங்க. இப்போ நான் சொன்னேன் ஒரு விட்டேன் இல்லையா ஒரு இடம், அந்த ஏ லெவல் வரைக்கும் வந்துட்டு கேர்ள்ஸ் ஒரு 10 பேர் யூனிவர்சிட்டி போவாங்க, அதில் ஒரு 5 பேர் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, ஒரு 5 பேர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, மற்றதெல்லாம் ஆர்ட்ஸு, கொஞ்சம் பேர் வந்து ட்ரைனிங் காலேஜ் போவாங்க. பாய்ஸ் ஒரு 5 பேர் வருவாங்க, ஒரு 2 பேர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, ஒரு 3 பேர் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, ஒரு 2 பேர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. மிச்சம் பேர்லாம் எங்கே போனாங்கன்னு நீங்கள் கை வச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க? ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் ஏன் வருது? படிப்பு உங்களை சாகும் வரைக்கும் சோறு போடும். இன்னைக்கு நான் அந்த மேடையில் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, தமிழில் பேசிட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? இந்த உலகத்தில் 7192 மொழிகள் இருக்கு. அதில் 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட மிகவும் பழமையான ஒரு மொழி தமிழ் மொழி. தமிழ் எனக்கு சோறு போடுது அப்படின்னு நான் சொல்வேன். தமிழ் மொழி எனக்கு சோறு போடுதுன்னு நான் சொல்வேன். நான் என்ன காரணம்? தமிழை நான் படிச்சிருக்கேன், அதனால ஈஸியாக பேச முடியுது. அப்போது நம்ம படிக்கிறது தான் நமக்கு சோறு போடும். நம்ம ஒரு 20 இயர்ஸில் நமக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் எது தெரியுமா? நமக்கு படிப்பு மட்டும்தான். நம்மக்கிட்ட உள்ள சொத்து, காரு, பங்களோ எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க, நம்மளை வெறும் ஆளை வந்து விட்டுருவாங்க. ஆனால் வெள்ளம் வந்தாலும், அடைமழை பெய்தாலும், சூறாவளி அடித்தாலும் நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் கல்வி மட்டும்தான். நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்சிட்டி எடுபடலைன்னு வச்சுக்கோங்களேன், Z ஸ்கோர் குறவுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா O லெவல் ரிசல்ட்ஸ் குறவுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீணாகி போக மாட்டோம். டியூஷனாச்சும் எடுப்போம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம ஏரியாவில் உள்ள பசங்களுக்கு டியூஷனாச்சும் எடுப்போம் இல்லையா? அப்போ ஆண்கள் வந்து இங்கே யோசிக்கணும், ஆண் பிள்ளைகள் யோசிக்கணும். என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் வந்து நம்மளால் வீட்டில் உமா அப்பா அப்பாவுக்கு கரைச்சல்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்னு சில பேருக்கு நினப்பு வேறு.
வீட்டில் இருந்தா எடுடா புடிடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உமா நமக்கு ஏசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க, இல்லைன்னா டிவிக்கு சவுண்டை கொஞ்சம் குறைச்சி போட்டு பாருன்னு சொல்லுவாங்க. நம்மளால் உள்ள கரைச்சலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற உமா மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு அப்படி தான் வந்து கண்டிப்பு இல்லாமல் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். நம்மளை மாதிரி இருக்காமல் நம்மளுடைய பிள்ளையாச்சும் படித்து யூனிவர்சிட்டிக்கு காலடி வைக்க மாட்டானா? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த எல்லா அம்மாமாருக்கு இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா? எல்லா அம்மாமாருக்கு இருக்குது ஒரு ஆசை. என்னன்னு சொல்லுங்க பார்க்க. இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி எடுப்பட்டு பாஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த என்ட்ரு ஆகிற போகிற டைம் இருக்குது தானே, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து சொல்லும், அவங்க யூனிவர்சிட்டி போயிருக்காங்க, எல்லாரும் அந்த பிள்ளையை விட போயிட்டாங்க, யூனிவர்சிட்டி என்ட்ரு ஆகுது இன்னைக்கு, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, பேராதன் யூனிவர்சிட்டி, மொரட்டோ யூனிவர்சிட்டி, கொழும்பு யூனிவர்சிட்டி, கெலனி யூனிவர்சிட்டி, இப்படி எல்லா பக்கமும் போகும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக. அது சொல்லும்போது உங்களுடைய உம்மாவுடைய கண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐயோ அடுத்தது நம்மளுடைய புள்ள தான் ஓலைவல் எழுதுது, இன்னொரு 2-3 இயர்ஸில் அவங்களும் யூனிவர்சிட்டி போவாங்க இல்லையா? ஒரு ஆசை இருக்குது. எல்லா அம்மாமாருக்கும் தான் ஆசை இருக்கும். நீங்கள் வேண்டாம் வீட்டில் போய் உம்மாவோட கேட்டு பாருங்கள், உம்மா கிட்ட கேட்டு பாருங்கள், அம்மா நான் யூனிவர்சிட்டி போகணுமா வேணாமான்னு கேளுங்க. வேணாம் நீ யூனிவர்சிட்டிலாம் போயிடாதம்மா, பேசாமல் ஓலை எழுதிட்டு வீட்டில் பேசாம மாதிரி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா இல்லையா? பின்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்களா இல்லையா? நீ ஓலை எழுதினத்தோட கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடும், எதுவும் வேண்டாம் உனக்கு, படிப்பு வேணாம் ஒன்றும் வேணாம். பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்களினுடைய கையில் வந்து அகப்பையை கரண்டியை கொடுப்பதற்கு பதில் புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு புத்தகம் வந்து உங்களையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட புத்தகங்கள் தெரியுமா? இலங்கையினுடைய வரலாறு, மகாவம்சம், சூலவம்சம், அமெரிக்க உளவுத்துறை, ரஷ்ய உளவுத்துறை, எப்படி எக்கச்சக்கமான புத்தகங்கள், பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த புத்தகங்கள். சும்மா கவிதை புத்தகம், நாவல் புத்தகம் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு போடலை. யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொண்டு போய் அந்த காசுக்கு ஏதாச்சும் வாங்கி கொண்டு போய் லைப்ரரியில் நிறச்சிடுன்றதுக்காக கொண்டு வரல. இங்கே கொடுக்குற ஒவ்வொரு புத்தகங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள். இது 7வது பாடசாலை. 7வது பாடசாலைக்கும் வந்து இது வரைக்குமே 1000 புத்தகங்கள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்களாம் நினைப்பீங்க இவங்க தான் காசு கொடுத்து அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு. சத்தியமாக கிடையாது. இல்லை, என்னுடைய காசு ட்ராவலிங்காக மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன். என்னோட காசு, நான் ஏர்ன் பண்ணுற காசை வர்ற போக. இப்போ புத்தகத்துக்காக காசு கொடுக்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரினோசா இவ்வளோ புத்தகத்தை தூக்கிட்டு போகிறீங்களே, ட்ராவலுக்காக ஒரு 10,000 ரூபா எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபா செலவாளிங்க, ஒரு வாகனத்தை பிடிச்சி போங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் வந்து மைண்ட் பண்ணி என்னுடைய எடிட்டர் சகோதரர் அரவிந்த் கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அந்த 10,000 ரூபாயில் இன்னும் நான் ஒரு 20 புத்தகங்கள் வாங்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன். என்னுடைய ப்ரைவேட் தேவைக்காக, பர்சனல் தேவைக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நல்லா செலவு பண்ணுவேன், நல்லா இது பண்ணுவேன், வேன் பிடிச்சி வேணாலும் போவேன், கார் பிடிச்சி வேணாலும் போவேன், என்கிட்ட சொந்த வாகனம் கிடையாது, நான் செலவு பண்ணுவேன். ஆனால் இது மாணவர்களுக்காக கிடைத்த ஒவ்வொரு ரூபாய் காசும், ஒரு ரூபாய்க்கு கூட, ஒரு சதத்துக்கு கூட நான் நாளைக்கு இறைவன் கிட்ட போய் நான் கணக்கு காட்டி ஆகணும். என்னை நம்பி வந்து இன்னைக்கு காசு போட்டுட்ருக்காங்க 6-7 மாதமாக. இப்போ 7வது பாடசாலை இன்னைக்கு ரம்புக்கண ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் எழுதி வச்சிருக்கான். அது நடந்திருக்கு. வெறுமனே இந்த புத்தகத்தை உங்ககிட்ட தந்துட்டு இருந்தாங்க படிங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு போக மாட்டோம். உங்களுக்கு லைப்ரரி பாடம் இருக்கும். அந்த லைப்ரரி பாடத்தில் புதுசாக தரப்பட்ட புத்தகங்கள், பிரின்சிபல் யோசிக்கலாம் என்ன மாதிரி புத்தகங்கள் இருக்கோ தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கலாமோ இல்லையோ, இல்லைனா வந்து அப்படி இப்படி புத்தகங்கள் இருக்கோன்னு தெரியாது, நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறு ஆராய்ஞ்சு பார்த்து இந்த 7 மாதம் எனக்கு தொழிலே இதுதான், பார்ட் டைமாக. பசங்களுக்கு என்ன, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வாசிக்க முடியும்? இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னா பெரிய பைபிள் மாதிரி பெரிய இந்த சைஸ் புத்தகங்கள்லாம் கொண்டு வரதில்லை, ஈஸியாக படிக்கலாம். இப்போ மகாபாரதம் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, மகாபாரதம் தான் என்ன, பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம். உண்மையிலேயே அந்த 2 சாரருக்கும் நடந்த யுத்தமாண்டா இல்லை, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த யுத்தம். அதுதான் அதனுடைய மோட்டோவே. இந்த மகாபாரதத்தில் அது நம்மளுடைய மதம் சார்ந்த ஒரு நூலாக இல்லாவிட்டாலும் இதில் தர்மமும் அதர்மமும் கலந்திருக்கு. இது மாதிரி படிங்க. இது தமிழ் சார்ந்த புத்தகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய வரலாறு, சூலவம்சம், மகாவம்சம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், விஜய் டிவியை சேர்ந்த கோபிநாத் அவர்கள். இவர்களுடைய எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு கொண்டிருக்கேன். இவருடைய ஒரே ஒரு புத்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. நான் வந்து சோர்ந்து போகிற டைமில் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிச்சு. அதே மாதிரி இங்கே உள்ள ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சமுத்திரம் கூட ஒரு துளியில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு துளி தான் சமுத்திரமாக மாறுது, ஒரு எழுத்து தான் ஒரு காவியமாக மாறுது இல்லையா? ஒரு எழுத்து தான் காவியமாக மாறுது, ஒரு விதை தான் ஆழ விருட்சமாக மாறுது. இன்னைக்கு ஆழமரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு? விதையில், ஒரு குட்டி விதையிலேருந்து தானே வந்துச்சு. அப்போ நான் இங்கே பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் சும்மா வந்து கேட்டோமா, அதுவும் ஸ்கூல் டைமில் வேறு உங்களுடைய அதிபர் எங்களுக்கு இந்த டைமை தந்தது பெரிய விஷயம். முடிஞ்சால் நாங்கள் சாட்டர்டே சண்டே போட்டுக்கலாம் உங்களை வர சொல்லி. ஆனால் ஏன் வந்து ஸ்கூல் டைமில் போட்டோம் அப்படின்னா,
எங்களுக்காக ஒரு ஒரு அரை ஹவர் 2 ஹவர் மாதிரி கொடுங்க, அதுக்குள்ளே நான் உங்களோட பேசணும் அப்படின்னு தான். இது அப்படியே சும்மா வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். எங்களுக்கு என்ன தெரியுமா, 7 பாடசாலைகளுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் 7 பாடசாலைகளில் ஏதோ ஒரு பாடசாலையில் ஒரு 10 பேராச்சும் புத்தகங்களை வாசித்து அந்த புத்தகத்தினுடைய ஏதோ ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய போக்கை மாற்றிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது எனக்கு நான் வரப்போகிற நன்மை அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, அது சதக்கத்துல் ஜாரியா. நான் திடீர்னு மௌத்தா போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு போய் சேர்ந்துட்டேன், மரணத்தை வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாதுல்ல. இப்போ இருப்போம், அடுத்த டைம் போயிடுவோம். போனாலும் நீங்கள் ஒவ்வொரு புத்தகங்களாக பெரட்டும் பொழுது அந்த நன்மை எனக்கு வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் நான் கொஞ்சம் சுயநலக்காரி தான். ஏன்னா மௌத்தா போனாலும் எனக்கு வந்து கிடைச்சிடணும் அப்படின்னு ரகசியமாக சில வேலைகள் செஞ்சு வச்சுருப்பேன். போய் சேர்ந்தாலும் கிடைக்கணுங்க. நீங்களும் அப்படி செய்யுங்க. நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து பெரிய ஆளாகி ஒரு டீச்சர், இங்கே எத்தனை இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருப்பீங்க. இன்னொரு 10 இயர்ஸில் உங்ககிட்ட எத்தனை பேர், எத்தனை டீச்சர்ஸ் மருந்து எடுக்க வருவாங்க, அவங்களுடைய பசங்களை உங்ககிட்ட படிக்க அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நல்லா படிக்கணும், நல்லா வாசிக்கணும். இந்த புத்தகங்கள் உங்களுக்கு நீங்கள் சில பேர் மோட்டிவேஷன்ஸ் வாசிப்பீங்க. இல்லை சுகீசிவம் ஐயா, சுஜித் குமார் ஐயா, அப்துல் ரஹீம் அவர்கள், கோபிநாத் அவர்கள் போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய புத்தகங்கள் ஒரு 15-20 புத்தகங்கள் இருக்குது. அது வரலாறு சம்பந்தமாக நிறைய இருக்குது, கதைகள் நிறைய இருக்குது. இந்த கதைகள் ஒரு சில கதைகளை படித்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை யோசிக்க வைக்குங்க. ஸோ அப்படியான புத்தகங்கள் தான். அதனால் சும்மா இந்த புத்தகங்கள்லாம் கிடையாது, ஒவ்வொன்றும் பெருமதியான புத்தகங்கள். அதனால் வந்து நல்லா வாசிங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த புத்தகங்களுக்காக நிதியை வந்து ஆரம்பத்துலேருந்து வழங்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க் பண்ணணும். என்னென்னா, எனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு தானே. இப்போ நீங்கள்லாம் கேட்பீங்க, என்னத்துக்குடா சும்மா அந்த இவ்வளோ காசு, உங்களுக்கு தந்த புத்தகங்களுடைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87,000 ரூபான்னு நினைக்கிறேன். 87,000 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்க, ஒரு 82 மாதிரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 161 புத்தகங்கள் இருக்குது. ஏன் 161 கொடுக்குறீங்கன்னா, முதல் தடவை செப்டம்பர் மாதத்தில் புத்தகங்களை கொடுக்கும் பொழுது 75,000 ரூபா காசுக்கு 161 புத்தகங்கள் வாங்க முடிஞ்சுது எங்களால். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்கூலுக்கு 161 கொடுத்துட்டோம். அடுத்து வரப்போகிற ஸ்கூலுக்கு எல்லாமே பாரபட்சம் பார்க்காமல் அதே 161 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூலுக்கும் 161 புத்தகங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த 161 புத்தகங்கள் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகினத்துலேருந்து கடைசி வரிசையில் 4வது பிள்ளை ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? அப்போது 7வது ஸ்கூலாக இது இருக்குது. தூக்கம் வந்து வாங்க முன்னுக்கு. ஸோ 7வது பாடசாலையாக இருக்கிற பட்சத்தில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காசை வந்து அடுத்த ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்பிக்கை வச்சு கணக்கு வழக்கு கேட்காம இந்த காசுக்கு என்ன செஞ்சீங்க அதை கேட்க, பில்லை கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் அனுப்பி வைப்பேன், இந்த புத்தகம் இவ்வளவுக்கு தான் வாங்கினேங்க, இவ்வளோ தான் பில்லு போச்சு, நான் அனுப்பி வைப்பேன். எல்லா டோனர்ஸுக்கும் அனுப்பி வைப்பேன். அந்த வகையில் இந்த புத்தகங்களுக்குரிய காசு கொடுத்தவங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா அவர்கள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நாதன் அப்படிங்கிறவர், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரமேஷ் ஃபௌசி, அதுக்கப்புறம் அவருடைய சிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ரெஹானா ஃபௌசி, அவங்களுடைய மைத்துனி குவைட்டில் இருக்காங்க செஹானா ஃபௌமி. இந்த கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து தான் இவ்வளோ பெரிய ஒரு தொகை. ஒரு ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு புத்தகம் ப்ரொஜெக்டை பண்ண போகிறோன்னா மேக்ஸிமம் 1 லட்சம் முடியும். ட்ராவலிங், அதுக்கப்புறம் மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து முடியும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு திருப்தி, இன்றைக்கி போய் நான் நைட்டு நல்லா தூங்குவேன். இந்த புத்தக நிகழ்வு கடந்த 3ஆம் தேதி போட இருந்துச்சு, சரியா? உங்களுடைய அதிபர் சொல்லியிருப்பார். எல்லாமே அதே டேட்டை போட்டு எல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தா பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் போட்டு காலநிலை சீர்கேடு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரயில் ரோடெல்லாம் வந்து பிரச்சனை ஆகினதுக்கப்புறம் 3ஆம் தேதி கேன்சல் ஆகினதுக்கப்புறம் திடீர்னு துரதிர்ஷ்டவசமாக அதிபரினுடைய தந்தை வந்து மரணித்துட்டார். அவருக்கு வந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அவர் ரொம்ப கவலையில் இருப்பார். நான் கால் பண்ணவே இல்லை, சாராவே கால் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு டேட்டை போட்டு திருப்ப ஒரு மாதிரி ஒரு 10-15 நாள் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு இதை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் வரைக்கும் நிம்மதியே இல்லை. என்னுடைய எடிட்டர் சகோதரர் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இது வந்து இன்னொருத்தர காசு, அந்த காசுக்கு வாங்கி வச்சிருக்கிற பொருட்கள் உங்களுக்காக எழுதப்பட்டதை திடீர்னு சார் சொன்ன மாதிரி நாங்கள் கோவிச்சுட்டு, நாங்கள் அப்படி கோவிக்கிற ஆட்களும் இல்லை, அப்படி கோவிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குற ஆட்களும் இல்லை. என்னன்னா, உங்களுக்காக உங்களுடைய பாடசாலையின் பேர் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகங்களில். அதனால் அதை உங்களுக்கு வந்து சேரணும். அது சேர்க்கும் வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இருக்காது. இன்றைக்கு போய் நிம்மதியாக இருப்பேன். அடுத்த ப்ராஜெக்ட் இனி அடுத்த மாதம் தான், அடுத்த ஸ்கூலுக்கு கொடுக்கணும். அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எல்லாம் வெறும் புத்தகங்களும் அட்டைகளும் கிடையாது பிள்ளைகளை. இது எல்லாமே ஆழ விதைகள், இதெல்லாமே விதைகள். ஒவ்வொரு விதைகளையும் வந்து நீங்கள் வந்து விருட்சமாக பாருங்கன்னு தான் நான் சொல்வேன்.
அதாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்னன்னா, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞன் பிளேட்டோ சொல்லியிருக்காரு. அரிஸ்டோட்டிலினுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஒரு விஷயம் அலெக்சாண்டர் பற்றி படிச்சு பாருங்க, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அலெக்சாண்டர் கிட்ட கேட்குறாங்க, நீ இந்த உலகையை வந்து வெற்றி கொண்டியே, எப்படி நீ இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டோட்டில் மாத்திரம்தான். அப்போ த கிரேட் அலெக்சாண்டரே தன்னுடைய ஆசிரியரை எங்கே வச்சு பார்த்துருக்காருன்னு பாருங்க. அப்போ உங்களுடைய ஆசிரியர்களை நீங்கள் எப்படி வச்சு பார்க்கணும்? பிறந்த தாயின் கருவறையில் கொஞ்ச நேரம் இருப்பீங்க, 9 மாதங்கள் 10 மாதங்கள் இருந்துட்டு தாயின் மடிக்கு வந்து 5 வயசு வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு O level படிக்கும் வரைக்கும் நீங்கள் ஒரு கருவறையாக பாடசாலை நீங்கள் நினைக்கணும். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு தாயாக நீங்கள் ஆசான்களை நீங்கள் நினைக்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் முடிக்கிறேன். உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுதா இல்லை தானே? இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். சிரிச்சு இருங்க பின்னாடி, ஓகேவா? நல்லா சிரிங்க. ஏறுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க மாணவர்களே. ஒவ்வொருனுடைய அந்த ஜப்பானுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட் வரைக்கும் பார்ப்பாங்க, கணக்கு பார்ப்பாங்க. ஒவ்வொரு வினாடிக்கும் கணக்கு இருக்கு. நாம தான் வந்து அவர் கணக்கில் மணித்தியால கணக்கில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம இங்கே டைமை சும்மா தண்ணி மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆசிரியர்களை ஃபர்ஸ்ட்டுக்கு மதிங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் எங்கே போய் பாருங்க, இலங்கையிலையோ எந்த நாட்டிலையோ எந்த ஒரு ஆசிரியர்களினுடைய பிள்ளைகளும் எந்த சந்திலையும் போக்கிலையும் உட்காந்துட்டு பீடியோ சிகரெட்டோ குடிக்கிறது கிடையாது. எந்த ஒரு இந்த டீச்சரமாக இருந்தால் அந்த போக்கில் உட்காந்துட்டு இருக்கேன் பாரு, யாராச்சும் சொல்லுவாங்களா? என்னதான் இருந்தாலும் ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு ஒரு டாக்டரை, ஒரு இன்ஜினியரை, பைலட்டை, ஒரு ஊடகவியலாளனை, ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக உருவாக்குறது ஒரே ஒரு ஆசிரியர் மாத்திரம்தான். அவங்க உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. நீங்கள் O level ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சொத்து எழுதி தான்னு கேட்பாங்களா? இவ்வளோ நாள் படித்து தந்தேன், எனக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குது, சொத்து எழுதி கொடுன்னு கேட்பாங்களா? இல்லைனா கொஞ்சம் கூலியை கொடுத்துருங்க, நீங்கள் வேற உங்களோட பாப்பா நல்லா இது பண்ணுறாரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு, காசு கொடுங்கன்னு கேட்பாங்களா? எதுவுமே எதிர்பார்க்காமல் உங்களுடைய ரிசல்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு ஒரு சிரிப்புண்டு சிரிப்பாங்க. பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக O level ரிசல்ட்ஸை, இல்லைனா A level ரிசல்ட்ஸை, இல்லைனா அவங்கள மார்க் சீட்டை பார்த்துட்டு சிரிப்பாங்க பாருங்கள். அதில் 1000 எண்ணங்கள் 1000 உணர்ச்சிகள் இருக்கும். அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவங்க உங்களை மிரட்டினாலோ ஏசினாலோ திட்டினாலோ என்ன பண்ணாலும், யார் அதிகமாக எந்த ஆசிரியர் திட்டுறாங்களோ உங்களுக்கு, அவங்க உங்களை அன்பாக இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க, உங்களை அக்கறைப்படுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய பாண்டிங் இல்லாத எந்த ஆசிரியரும் உங்களுக்கு ஏச மாட்டாங்க. வாப்பா படிச்சியா, ஏன் கொட்டாய் விடுற, காலையில் டீ குடிக்கலையா, சரி படிக்கலையா அப்போ அப்படின்னு யாராச்சும் ஆசிரியர் உங்களை அனுப்பி வச்சாங்கன்னா உங்களில் எந்தவித ஒரு பாண்டிங் ஒரு இதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. எந்த ஆசிரியர் உங்களை மிரட்டி இதை பண்ணு அதை பண்ணு, இதை செய், நீ படிக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு மிரட்டி உங்கள்கிட்ட அந்த பாடத்தை வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய திறனை வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் உங்களுக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய ஆசிரியர்கள். எந்த ஆசிரியர்களும் யாரும் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு அப்படின்னு யாராச்சும் கேட்பாங்களா? நீ நல்லா படிக்கிறியான்னு தானே கேட்பாங்க. நீங்கள் நல்லா உங்களுடைய வாப்பா வந்து பெரிய பெட்டாவில் பெரிய 4-5 டெக்ஸ்டைல் வச்சுருக்காரு, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு, பெரிய பெஜரோ, டிஃபெண்டர், ரேஞ்ச் ரோவர் இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வேறையாக படித்து கொடுப்பாங்களா? அதே பிளாக் போர்ட் தான், அதே மார்க்கர் தான், அதே சோக்கட்டி தான், அதே டஸ்டரெல்லாம் அடியும் அதே தான். அதுதான் ஆசிரியர்கள். எங்கே ஆசிரியர்களை மதிக்கிறீங்களோ அங்கே எல்லாமே இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா எந்த ஆசிரியர்களுடைய குழந்தைகளும் எந்த சந்துகளிலும் எந்த மரத்துக்கு கீழையும் எந்த போக்கிலையும் எந்த கையிலையும் எந்த விரல்களுக்கு இடையிலையும் பீடியை வச்சிருக்க மாட்டாங்க. யாரும் நீ வேண்டாம் விசாரிச்சு பாருங்க, நான் வாய் வார்த்தைக்கு சொல்லலை. பக்கத்து வீட்டில் போய் விசாரிங்க, அந்த டீச்சரை பிள்ளை இப்படி வந்து குடிச்சிட்டு அங்கே ரோட்டில் திரிஞ்சிட்டு இருக்கான், நம்ம பார் வழியை திரிஞ்சிட்டு இருக்கான், இல்லைன்னா அந்த எங்கேயாச்சும் சுற்றி காவாலித்தனமாக சுற்றிட்டு இருக்கான்னு எந்த ஆசிரியரினுடைய எந்த அதிபரினுடைய பிள்ளையாவது யாராச்சும் வளர்த்துருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன் அந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் நல்லா படிக்குது அப்படி ஒரு கேள்வி இருக்கா உங்கள்கிட்ட? ஏன் நாங்கள் சர்வசாதாரணமாக நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் படிக்க முடியாது, ஆசிரியர்களோட பிள்ளை மட்டும் நல்லா படிக்குது அப்படின்னு யாராச்சும் பொறாம கொண்டிருக்கீங்களா? அது மனிதனுடைய இயல்பு தானே. ஏன் டீச்சர்ஸுடைய பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, நம்மளால் மட்டும் முடியலைன்னா டீச்சர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய பிள்ளைகளை வேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. அதே வேகத்துக்கு தான் அவங்கள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதனால் படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த புத்தகங்கள் 161 புத்தகங்கள் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் வாசிங்க.
நல்லா படிங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. உங்களுடைய லைப்ரரிக்கு யார் பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியாது. லைப்ரரிக்கு பொறுப்பான ஆசிரியர் இங்கே இருக்கீங்களா? ஆசிரியை வந்திருக்காங்க. லைப்ரரிக்கு பொறுப்பான ஆசிரியை, உங்ககிட்ட கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து ஏன்னா எங்களுக்கு கேட்குறோம் தப்பா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. மாணவர்கள் வந்து லைப்ரரி பாடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் லைப்ரரி பாடம் முடிச்சுட்டு போகும்போது இன்றைக்கி என்ன புக்கு படித்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டு அனுப்பிடுங்க. அதை மட்டும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் படிச்சுட்டு போகிற ஒரு புத்தகத்தில் நீங்கள் ஃபுல்லாலாம் உட்காந்து தூங்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லாக ஏன் தூங்கி விருப்பம் இல்லாமல் படிக்கிறீங்க, விருப்பத்தோடு படிங்க. ஒரு 2 பேஜ் வாசிங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் லைப்ரரி சப்ஜெக்டில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆர்வம் வரும் உங்களுக்கு. அதனால் படிங்க, வாசிங்க அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த வகையில் நான் நிறைய டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். ஒரே ஒரு வாட்டி இன்றைக்கி உங்களுடைய இறைவனோட போய் பேசி பாருங்களேன். உங்களுக்கு மனசில் உள்ள பிரச்சனையெல்லாம் கொட்டி பாருங்களேன். லுகருக்கு டைம் இருக்காது. அப்படியும் இன்றைக்கி மாறிப் நீங்கள் தொழுதுட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணணும். பண்ணுவேன், இன்றைக்கி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்டு போகிறேன். லாஸ்ட்டாக இன்றைக்கி மாரிப் ப்ரேயரில் சுன்னத்து தொழுதுட்டு மாரிபனுடைய தொழுகை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இறைவன்கிட்ட பேசுங்க. உங்களுடைய லட்சியம் என்னவா வரப்போகிறீங்க, என்னதான் செய்ய போகிறீங்க, உங்களுடைய உம்மா அப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கும். ஒருவேளை உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக, அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் போக்குறதுக்காக, அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் இல்லாமல் போக அடுத்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வரணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உத்தியோகத்தர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ப்ரேயருக்கு அப்புறம், மிக முக்கியமாக சுபஹ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வந்து மஹரிப் ப்ரேயர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, என்ன பிரச்சனை? தொழ முடியாதா? இயலாதா? அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு ப்ரேயர் டைம்லையும் நீங்கள் இப்போ வீணாக்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு டைமும் சிரித்து வீணாக்குறீங்க இல்லையா, இது மாதிரி தான் நாங்களும் ஒரு டைம் வீணாக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு கிளிக் ஆகிடுச்சு ஒரு டைம். A-level வரும்போது அந்த போக்கில் உட்காந்துட்டு இருக்கிற பாட்டி இருக்குல்ல, நான் சொன்னேன் போக்கில் உட்காந்துட்டு கொஞ்சம் கேங்கு, அந்த கேங் என்ன பண்ணுன்னா திடீர்னு வெடி பட்டாசை வந்து போட்டு கொளுத்தி விட்டு போயிடும் எங்கேயாச்சும். அந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கே அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். யார் பெத்த பிள்ளைங்களோ தெரியாது, எதுக்குடா இப்படி வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க ஆக்களை போட்டு. ஒவ்வொருத்தனுடைய சாபமும் என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளை வாழ விடாது. ஸோ நீங்கள் இங்கே சிரிச்சுட்டு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷங்களும் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் படிக்க வந்தோமா, நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அவ்வளோதான். இறைவனோட பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசி பாருங்கள், கண்ணீர் விட்டு பாருங்கள், இறைவனுடைய தொழுகை விருப்பில் மன்றாடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும். என்னதான் பிஸியான ஸ்கெடியூலாக இருந்தாலும், என்னதான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன், கல்யாண வீடு, காது குத்து வீடு, சாப்பாடு வீடு, பெருநாள் வருது, பலகாரம் பொரிக்கணும், பைத்தம் பலகாரமா, இதில் முறுக்கா கொக்கிசா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ 4 பெருநாள் தானே வரக்கிழமை. இதுக்குள்ளே தொதல்கின்றியா, அந்த மலைக்குள்ளே மஸ்கத்தைக்கின்றியா, என்னத்தை செய்கிற, இது வேறு பிரச்சனை நம்ம வீட்டில். இதெல்லாம் ஒரு சைடை வச்சுட்டு இறைவனோட என்னதான் பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் பேசி உட்காந்து எழும்பி பாருங்களேன். அது மாதிரியான ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுடைய வாழ்க்கையிலே கிடைக்காதுங்க. எவ்வளோ கஷ்டத்தில் போய் உட்கார்ந்தாலும் அந்த இறைவன் நம்மளுடைய மனசு அப்படியே ரொம்ப அப்படி பண்ணு மாதிரி சாஃப்டாக மாற்றி நம்மளை எழும்ப வைப்பான் அந்த தொலைய விருப்பில் இருந்து. அதனால் தாழ்வு மனப்பான்மை, நீங்கள் வெள்ளையா கருப்பா, நீங்கள் போட்டிருக்கிற வந்து ட்ரெஸ்ஸு புதுசாக பழசா, ஸ்கூல் பேக்கு புதுசாக பழசா, இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். படிக்க வந்தோமா, கவர்மெண்ட் நமக்கு புத்தகம் தந்திருக்கு, கவர்மெண்ட் நமக்கு ட்ரெஸ்ஸு தந்திருக்கு, நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, படிச்சுட்டு O-level எழுதுகிறோம், A-level எழுதுகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், இல்லைனா வெளிநாடு போய் மேல் படிப்பு ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறோம். பெரிய ஒரு ஆளாக அடுத்த தலைமுறையினரை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக வந்து இறங்கணும். அது மாத்திரம் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஸ்பீச்சை முடிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது நீ உங்களுடைய பொறுப்பு தான், உங்களுடைய கையில் தான் இருக்குது. வாசித்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இங்கே வந்த ஆசிரியர்கள், என்னை மதித்து வந்த ஆசிரியர்கள், என்னை மதித்து அழைத்த எங்களுடைய ஷேக் அத்தாவுர் ரஹ்மான் பிரின்சிபல் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எங்களுடைய அதிபர், பிரதி அதிபர், உதவி அதிபர், எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர், இந்த புத்தகங்கள் உங்களுக்கு தர காரணமாக இருந்த எங்களுடைய ஊடகவியலாளர் சாலிஹின் சார் அவர்களை வந்து கௌரவிப்பதற்காக நான் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல வந்து எங்களுடைய அதிபரை வந்து கௌரவிப்பதற்காக, அதிபர் ஷேக் அத்தாவுர் ரஹ்மான் அவர்களை கௌரவிப்பதற்காக MFM ஃபாயிஸ் அவர்களை நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பிரதி அதிபர் ஷேக் MM காமில் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக
எம்எஃப்எம் ஃபாயிஸ் அவர்களே. அடுத்ததாக உதவி அதிபர் எம்எஃப்எம் ஃபாயிஸ் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் சாலிஹின் சார் அவர்களை மேடைகள். அடுத்தது சிரேஷ்ட ஊடகவியலாளர் சாலிஹின் சார் அவர்களை கௌரவிப்பதற்காக சிஜிசி டாக் ஷோப்பினுடைய பிரதிபலிப்பாளர் ஒளிப்பதிவாளர் அரவிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கௌரவ அதிபர் உட்பட இங்கு சமூகமளித்து சிஜிசி டாக் யூடியூப் வலைதளத்தின் பணிப்பாளராக கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற சகோதரி ரினோசா மற்றும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியாக கடமையாற்றி ஓய்வு நிலையில் உள்ள திரு சாலிஹின் சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் நமது பாடசாலையின் கௌரவ அதிபர் உட்பட பிரதி அதிபர் மற்றும் இங்கு சமூகமளித்திருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு முற்றிலும் உதவி புரிந்த எமது தொழில்நுட்ப உதவியாளராக கடமை புரிந்த திரு அரவிந்தன் அவர்களுக்கும் நான் பாடசாலையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு மிகவும் பெருமதி வாய்ந்த, அதாவது அறிவுக்கடலின் தோற்றுவாயாக தேர்கின்ற இந்த புத்தகங்களை, பெருமதியான புத்தகங்களை வாசியசாலைக்கு வழங்கி வாசியசாலையும் எமது மாணவர்களையும் உயிரோட்டமாகவும் அறிவை மேம்படுத்துவதற்கும் காரணமாக இருந்து இந்த புத்தகங்களை வழங்கிய அந்த சிஜிசி டாக் யூடியூப் வலைத்தளத்தின் பணிப்பாளருக்கு இதனை வழங்குவதற்கு உதவி புரிந்த சகோதரர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த இவ்வளவு நேரமும் அமைதியாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.